HDFC Innovation Fund பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பிஸ்னஸஸ் வந்து ப்ராடக்ட் சர்வீஸ் இல்லை ப்ராசஸில் இன்னோவேஷனை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்களோ அந்த தீமில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு NFO. பட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு இது சூட்டபிளா அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த ஃபண்டை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு NFO அப்படின்றதுனால இது 27 ஜூன் 2025க்கு ஓப்பன் ஆகி 11 ஜூலை 2025க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி வந்து ஈக்விட்டி திமேட்டிக் ஃபண்ட். அண்ட் இதோட பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா Nifty 500 TRI இண்டெக்ஸ். அண்ட் இதோட எக்ஸிட் லோட் வந்து 1% சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார் ரிடம்ஷன் வித்தின் 1 monthல நம்ம ரிடீம் பண்ணிட்டா. என்ட்ரி லோட் கிடையாது. அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டா ₹100 இருக்கு. அண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் இந்த ஃபண்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அமித் சின்ஹா அண்ட் மிஸ்டர் த்ருவ் முச்சல். ஸோ இதோட ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்கணுமே குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ஃபண்டோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கம்பெனிஸ் வந்து ப்ராடக்ட் சர்வீஸ் இல்லை ப்ராசஸில் இன்னோவேஷனை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்களோ அதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் ப்ரொவைட் பண்ணணும் இன்வெஸ்டர்ஸ்க்குன்றது தான் இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இவங்க ப்ரிடாமினன்ட்லி equity and equity related instruments of companies categorized under the innovation themeல தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இப்போ இந்த ஃபண்டை பத்தினா ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்கு. பட் இதுல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு லாங் டேர்ம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இருக்கிற இன்னோவேஷன் தீம்க்கான எக்ஸ்போஷர். ஏன்னா இவங்க எந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா எந்த கம்பெனிஸ் வந்து அவங்க அக்ராஸ் அவங்க ப்ராடக்ட் சர்வீஸ் அண்ட் ப்ராசஸஸ்ல எஸ்பெஷலி இன்னோவேஷன்ல ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அதில் வந்து அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்க கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பொட்டன்ஷியலி இந்த மாதிரி டிஸ்ட்ரப்டிவ் க்ரோத் ஸ்டோரிஸை இயர்லியாக கேப்சர் பண்ணுறதுக்கான நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. செகண்ட், டைவர்சிஃபைட் அக்ராஸ் செக்டர்ஸ். என்னதான் ஒரு திமேட்டிக் ஃபண்டாக இருந்தாலுமே இன்னோவேஷன்றது மல்டிபிள் செக்டார்ஸில் நம்ம கண்டுபிடிக்கலாம். லைக் டெக், ஹெல்த் கேர், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஒரு தீம்குள்ளேயே செக்டாரல் டைவர்சிஃபிகேஷன் இருக்கு. தேர்ட், லாங் டேர்ம் க்ரோத் பொட்டன்ஷியல். இன்னோவேட்டிவ் கம்பெனி சப்போஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் ரிட்டர்ன்ஸை ஓவர் டைம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இது கொஞ்சம் அட்ராக்டிவான ஒரு ஆப்ஷனாக தெரியலாம். நம்பர் 4, இது வந்து மேனேஜ் பண்ணுறது HDFC மியூச்சுவல் ஃபண்ட். இட் இஸ் மேனேஜ் பை எக்ஸ்பீரியன்ஸ் ஃபண்ட் ஹவுஸ் நோன் ஃபார் இட்ஸ் ரிசர்ச் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ரொபஸ்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ். இன்னொன்று கிராஸ் மார்க்கெட் கேப் அப்ரோச் இதில் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அக்ராஸ் லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ். ஸோ ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத்க்கு மிடில் இவங்க ஒரு குட் பேலன்ஸை ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான கான்ஸ் அதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், திமேட்டிக் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். ஸோ இவங்க ரொம்ப ஹெவிலி இன்னோவேஷன் தீமில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் செக்டார்ஸ் இல்லை ஃபெயில்டு இன்னோவேஷன்ஸோட புவர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரிட்டர்ன்ஸை அஃபெக்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. செகண்ட், ஹை வாலட்டாலிட்டி. இப்போ நிறைய இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ் வந்து மோஸ்ட்லி இந்த மிட் இல்லை ஸ்மால் கேப் அதுவும் இயர்லி க்ரோத் ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸாக தான் இருக்கும். ஸோ லீடிங் டு ஹையர் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ். தேர்ட், லாங்கர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் ரிக்வயர்ட். ஸோ இன்னோவேஷன் ட்ரிவன் ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ்க்கு டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு நிறைய டைம் தேவைப்படலாம். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இந்த ஃபண்ட் சூட்டபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஃபோர்த், பாசிபிலிட்டி ஆஃப் ஓவர் வேல்யூவேஷன். இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பேஸ் பண்ணி ஆஃபன் ஹை வேல்யூவேஷன்ஸில் ட்ரேட் பண்ணப்படும். ஸோ இது வந்து க்ரோத் ஸ்லோ ஆச்சுன்னா அதிக டவுன் சைட் ரிஸ்க்குமே இதில் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்று, கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு இது ஐடியல் கிடையாது. ஏன்னா இதோட திமேட்டிக் நேச்சர் அண்ட் பொட்டன்ஷியல் வாலட்டாலிட்டி வச்சு பார்க்கும்போது ஒரு லோ ரிஸ்க் இல்லை இன்கம் ஃபோக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு இது அலைன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸுமே இதை அவாய்ட் பண்ணலாம். அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன? HDFC இன்னோவேஷன் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ இன்னோவேஷன் தீம் கேட்க ப்ராமிசிங்காக இருந்தாலுமே இந்த மாதிரி NFOவில் இன்வெஸ்ட் பண்ணுறது கம்ஸ் வித் இட்ஸ் ஓன் அன்சர்டனிட்டிஸ். லைக் இதில் நோ ட்ராக் ரெக்கார்ட், அன்னோன் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஆனால் எக்ஸிக்யூஷன் ரிஸ்க்குமே இருக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு NFOவில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலை. பிகாஸ் இட்ஸ் பெட்டர் டு வெயிட். இந்த ஃபண்ட் வந்து போஸ்ட் லான்ச் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறமா உங்கள் ஃபினான்ஷியல் பிளான் அண்ட் ரிஸ்க்
ப்ரொஃபைலுக்கு ஓவரால் வந்து அலைன் ஆச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஜென்ரலி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டார் இல்லை கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்களே, ரிஸ்க் எடுக்க வில்லிங்காக இல்லைனா கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் தவிர்க்கலாம். பட் இந்த மாதிரி தீமில் இருக்கிற ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் இந்த மாதிரி சிமிலர் எக்ஸிஸ்டிங் திமேட்டிக் ஃபண்ட் இருக்குது வித் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட். ஸோ சில வருஷம் ஒரு 5 to 7 years, லைக் 7 to 10 years அந்த மாதிரி லாங் டேர்மில் வந்து ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்கிற ஃபண்டை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் உங்ககிட்ட ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி NFOல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த வந்து நீங்கள் கோர் போர்ட்ஃபோலியோவில் இந்த ஃபண்டை ஆட் பண்ணணும்னு நினச்சாலுமே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலை. நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கலாம். ஏன்னா கோர் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இந்த ஃபண்டை ஆட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக கோர் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸுமே ஓவராலாக வந்து அஃபெக்ட் ஆகும். சப்போஸ் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா இட்ஸ் ஆல்சோ ஹியூஜ் ரிஸ்க். ஸோ நீங்கள் இல்லை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஜஸ்ட் இது எப்படி பண்ணுது பர்ஃபார்ம் அப்படின்னு பார்க்கறதுக்காக பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் உங்ககிட்ட இப்போ மினிமமாக சர்ப்ளஸ் மணி இருக்குது அப்படின்றப்ப ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எடுத்து ஒரு ட்ரையல் பேசிஸை இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தென் ஓவர் த இயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக ஒரு திமேட்டிக் ஃபண்ட்லேருந்து எப்போ என்டர் ஆகணும் இல்லை எக்ஸிட் ஆகணுன்ற லெவல் ஐடியா இல்லைனாலுமே நீங்கள் இந்த மாதிரி NFOல இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும், அப்படி நல்லா இருக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை நேவிகேட் பண்ண அப்படின்றப்ப நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோடையுமே கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க இந்த NFOட சூட்டபிலிட்டி பார்ப்பாங்க. இல்லை எந்த ஃபண்டை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலுமே அவங்க சூட்டபிலிட்டி பார்த்து சொல்லுவாங்க. லைக் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, ஓவர்லாப் ரேஷியோ என்ன, அலோகேஷன் என்னன்னு பார்த்து அவங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் இல்லை ரிஸ்க் ப்ரொஃபைல் இதோட எல்லாமே அது அலைன் ஆகுதான்னு பார்த்து கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ்